ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்னேகப்பிரியா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மத்திய அரசு ஒதுக்கும் நிதியில் தங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாததால் திமுகவினர் பொய் பரப்புரை. மத்திய அரசு நிதி ஒதுக்கியதை புள்ளி விவரங்களுடன் கூறி பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் குற்றச்சாட்டு. மூத்த பாஜக தலைவர் ராஜா மயங்கி விழுந்த நிலையில் சென்னை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் ஓரிரு நாட்களில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்றும் தகவல். இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு எப்போதும் இல்லாத வகையில் 70,941 கோடி அமெரிக்க டாலராக உயர்வு. நாட்டில் 12,308 கோடி டாலர் மதிப்புக்கு தங்கம் இருப்பில் உள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. கரூரில் கற்கொள்ளை செய்தி சேகரிக்க சென்றவர்கள் மீது திமுக சட்டமன்ற உறுப்பினரும் அவர் அடியாட்களும் தாக்குதல். கேமரா, ட்ரோன் கேமரா உள்ளிட்ட கருவிகளையும் அடித்து நொறுக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றச்சாட்டு. கரூரில் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பாஜகவின் அண்ணாமலை கண்டனம். தாக்குதல் நடத்திய ரவுடிகள் முழுக்க திமுகவின் பாதுகாப்பிலேயே செயல்படுவதாக குற்றச்சாட்டு. அரசியல் ஆதாயத்திற்காக பண்டை தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்தி திருமாவளவன் பேச்சு. தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று திருமாவளவனுக்கு நாகேந்திரன் எச்சரிக்கை. பெங்களூரில் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் CJ ராய் தனது அலுவலகத்தில் துப்பாக்கியால் சுட்டு உயிர் மாய்ப்பு. டிசம்பரில் வருமான வரித்துறை ஆய்வு செய்த நிலையில் நெருக்கடியில் உயிரை மாய்த்திருக்கக்கூடும் என தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மத்திய அரசு தமிழகத்திற்கு ஒதுக்கிய நிதியில் தங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாத கோபத்திலேயே திமுகவினர் பொய் பரப்புரையில் ஈடுபடுவதாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி தலைமையில் மத்திய அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காததால் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து பொய் சொல்லி வருவதாக கூறினார். தமிழகத்திற்கு மட்டும் மத்திய அரசு 16 லட்சம் கோடி ரூபாயை பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வழங்கியுள்ளதாகவும் 3 லட்சம் கோடி ரூபாயை பகிர்வு நிதியாக வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசு ஒதுக்கிய நிதியில் தங்களுக்கு ஒதுக்க முடியவில்லை என்பதால் தான் இதுபோன்ற பொய்களை திமுகவினர் கூறி வருவதாகவும் ராம சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். மூத்த பாஜக தலைவர் ராஜா தொலைக்காட்சி விவாதத்தின் போது மயங்கி விழுந்த நிலையில் முதலுதவிக்கு பின் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜா நேற்று சென்னையில் தனியார் தொலைக்காட்சி சார்பில் நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்றார். அப்போது உடல்நலக்குறைவால் மயங்கி விழுந்த அவரை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அந்த மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்த பின் சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் இன்னும் ஓரிரு நாட்களில் முழுவதும் குணமடைந்து நலமுடன் வீடு திரும்புவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு முன் எப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சமாக 70,941 கோடி அமெரிக்க டாலர்களாக உள்ளது. இந்தியாவில் அந்நிய செலாவணியும் தங்கமும் போதிய அளவில் கையிருப்பு உள்ளது. இதனால் கடந்த வாரத்தில் மட்டும் அந்நிய செலாவணி 805 கோடி டாலர்கள் அதிகரித்து உள்ளது. இதனால் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 70,941 கோடி டாலர்களாக உயர்ந்துள்ளது. நாட்டில் 12,308 கோடி டாலர் மதிப்புக்கு தங்கம் இருப்பில் உள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கரூர் அருகே கல்குவாரிகள் செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், வழக்கறிஞர் ஆகியோரை தாக்கி வீடியோ கேமரா, லைவ் பேக், ட்ரோன் கேமரா ஆகியவற்றை அடித்து நொறுக்கிவிட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை அருகில் சட்டத்திற்கு புறம்பாக கல்குவாரி நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர் சொன்னதன் பெயரில் செய்தி சேகரிக்க தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் கதிரவன், ஒளிப்பதிவாளர் செபஸ்டின், சமூக ஆர்வலர் சுடலைக்கண்ணு முசிறி, வழக்கறிஞர் திருமலை ராஜன், அவரது உதவியாளர் ராஜமாணிக்கம் ஆகியோர் நேற்று சென்று உள்ளனர்.
அப்போது கேமராவை சரி செய்து கொண்டிருந்த போது திருச்சி திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி, அவர் மகன், அவரது உடன் பிறந்தார், அடையாளம் தெரிந்த பெயர் தெரியாத ஆட்கள் என 20 பேர் செய்தி சேகரிக்கும் வேலையில் ஈடுபட்டவர்களை எட்டி உதைத்து கீழே தள்ளி நெஞ்சில் மிதித்ததாக கூறப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி வீடியோ கேமரா, லைவ் பாக்கெட் உள்ளிட்ட 22 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை உடைத்து நொறுக்கியதுடன், இனிமேல் இந்த பக்கம் வந்தால் 2 பேரையும் கொன்று புதைத்து விடுவோம் என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. கருவிகளை அடித்து உதைத்து நொறுக்கியதுடன் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி மீதும் அவர் அடியாட்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் கதிரவன் குளித்தலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். செய்தியாளர் கதிரவன், ஒளிப்பதிவாளர் செபஸ்டின், வழக்கறிஞர் திருமலை ராஜன் ஆகியோர் படுகாயத்துடன் திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த ஐயர்மலையில் சட்டவிரோத கற்கொள்ளை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தொலைக்காட்சி செய்தியாளர், ஒளிப்பதிவாளர் ஆகியோர் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பாஜகவின் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி நடத்தும் சட்டவிரோத கனிம சுரண்டல்களை கேள்வி கேட்டதற்காக ஊடகவியலாளர்களை கொல்லும் நோக்கத்துடன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ரவுடிகள் முழுக்க முழுக்க திமுகவின் பாதுகாப்பிலேயே செயல்படுவதாக தெரிவித்தார். ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பான அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும், சட்டவிரோத கற்கொள்ளைக்கு பின்னால் உள்ள அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அரசியல் ஆதாயத்திற்காக தமிழ் மன்னர்களை திருமாவளவன் இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ் அழிவதற்கும் தமிழ் பண்பாடு அழிவதற்கும் காரணம் சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். கடல் கடந்து சென்று ஸ்ரீ விஜயத்தையும் கங்கையையும் தமிழரின் ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து தமிழ் பண்பாட்டை நிலைநாட்டிய தமிழ் மன்னர்களை தமிழர்களுக்கு எதிரானவர்கள் போல சித்தரிப்பதை ஏற்க முடியாது என தெரிவித்தார். ஒருபுறம் சோழ பேரரசர் ராஜராஜனுக்கும் மாமன்னர் ராஜேந்திரனுக்கும் பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி RSS சிலை எழுப்பி அவர்களது புகழை மென்மேலும் பரவ செய்வதாக குறிப்பிட்டார். மறுபுறம் இந்திய கூட்டணியினரோ அம்மா மன்னர்களை தமிழின் எதிரிகளைப் போல சித்தரிப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் சீட்டு கணக்குகளுக்காக பழம்பெருமை மிக்க மன்னர்களின் புகழை கெடுத்து அரசியல் ஆதாயம் தேட முயலும் கொடிய முயற்சியை திருமாவளவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். RSS அமைப்பு தொடர்ந்து வெறுப்பு அரசியலை பல வகையில் இந்திய அரசியலுக்குள் நுழைத்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, இந்தியா சுதந்திரம் அடைந்து 5 மாதத்திற்கு உள்ளாக மகாத்மா காந்தியை வெறுப்பு அரசியல் வீழ்த்தியது என்றார். இந்தியாவில் வெறுப்பு அரசியல் வர வேண்டும் என்று பாடுபட்ட இந்து மகாசபா RSS போன்ற அமைப்புகள் தொடர்ந்து வெறுப்பு அரசியலை பல வகையில் இந்திய அரசியலுக்குள் நுழைத்திருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். இதை எதிர்த்து ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை 2022ஆம் ஆண்டு 4000 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டதாக கூறினார். ஜனவரி 30ஆம் தேதி இதே நாளில் மகாத்மா காந்தி அவர்களை ஜனவரி 30ஆம் தேதி 1948ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்து 5 மாதத்திற்குள்ளாக இதே நாளிலே மகாத்மா காந்தியை வெறுப்பு அரசியல் வீழ்த்தியது. வெறுப்பு அரசியல், அதுவும் குறிப்பாக RSSனுடைய சித்தாந்த அரசியல். வாழ்க்கை நடைமுறைக்கு என்னென்ன தேவையோ அதை முன்னிறுத்தி இந்த தேர்தல் அறிக்கை இருக்கும் என பாஜக மாநில தேர்தல் அறிக்கை குழு தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கைக்காக மக்கள் கருத்து கேட்கும் இயக்கத்தின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பிரச்சார வாகனங்களுக்கு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தேசிய பார்வையாளர் அரவிந்த் மேனன் கலந்து கொண்டார். இந்த பிரச்சார வாகனங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும்
7 நாட்கள் பயணம் செய்து அனைத்து தரப்பு மக்களிடமும் எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகள் மற்றும் ஆலோசனைகளை கேட்டறியப்படுகிறது. இந்நிகழ்வில் தமிழக பாஜக மாநில தேர்தல் அறிக்கை குழு தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வாழ்க்கை நடைமுறைக்கு என்னென்ன தேவையோ அதை முன்னிறுத்தி இந்த தேர்தல் அறிக்கை இருக்கும் என்றார். இந்த தேர்தல் அறிக்கை அம்மாவை போன்று அரவணைத்து மக்களுக்கு தேவையானவற்றை கண்டிப்பாக அளிக்கும் வகையில் இருக்கும் என்று தெரிவித்தார். பிரதமர் மதுராந்தகம் வந்த பிறகு கூட்டணி பலம் பெற்ற பின்பு தமிழகத்தில் ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தேசிய பார்வையாளர் அரவிந்த் மேனன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இல்லை, எங்களோட அதாவது பாஜகவோட குணமே நல்லது நடந்தால் நல்லது நடக்கிறோன்னு சொல்கிறோம். முதலமைச்சர் மாதிரி இல்லை. மத்தியில் 11 லட்சம் கோடி இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 லட்சம் கோடி பணப்பகிர்வாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசு எதுவுமே தரல பொய் சொல்ல மாட்டாங்க. நடந்ததை நன்றியுணர்வோடு சொல்வது தான் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள். இதில் வேற எந்த இதுவும் நடந்ததுன்னு சொல்ல போகிறோம். உங்களது தகுதியை மேம்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் என்று அமைச்சர் கீதா ஜீவன் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு 776 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கினார். இக்கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசிய போது AI தொழில்நுட்பத்துடன் தரம் உள்ள அனைத்து வசதிகளுடன் கூடிய மடிக்கணினியை தமிழக முதல்வர் மாணவர்களுக்கு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். வேலை வாய்ப்பு அல்லது உயர்கல்விக்கு போக வேண்டும் என்றாலும் மாணவர்களின் தனித்திறன்களை பார்த்துதான் அவர்களுக்கு வழங்கப்படும் நிலை உள்ளது என்றார். உங்களது தகுதியை மேம்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ளவும் கல்வியால் தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தேசிய அளவிலான டாட்ஜ்பால் விளையாட்டுப் போட்டியை மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செண்டிபக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு டாட்ஜ்பால் சங்கம் சார்பில் 18வது சீனியர் தேசிய டாட்ஜ்பால் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இந்த விளையாட்டுப் போட்டி தமிழ்நாடு டாட்ஜ்பால் ஒருங்கிணைப்பாளர் இளையராஜா தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து போட்டியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிய டாட்ஜ்பால் கூட்டமைப்பு தலைவர் பிரார், செண்டிவாக்கம் தனியார் பள்ளி தாளாளர் மரிய பிராங்க்லின் பிரபு மற்றும் விளையாட்டு வீரர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். துறையை சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வந்து வெற்றி பெற முடியும் என்பதை தமிழ்நாட்டில் எம்ஜிஆரும் ஆந்திரத்தில் NT ராமராவும் மெய்ப்பித்து காட்டியுள்ளதாக தவிக மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் தவிகவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் அரசியல் போட்டி நிலவுவதாக தெரிவித்தார். மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்ற பொதுக்கூட்ட மேடையின் பின்னணியில் அதிமுக தலைவர்களின் படங்களே இல்லை என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் 13 பேரை சுட்டுக் கொன்ற போது அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறவில்லை என்றும் செங்கோட்டையன் குற்றம் சாட்டினார். இன்று மக்களுக்காக நான் பணியாற்றுகிறேன் என்று குறிப்பிட்டு களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் கேட்கக்கூடும், அதிமுக காரருடைய இல்லத்திலும் சரி, மற்ற திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் 6 வீட்டிலே சென்று கேட்கின்ற போது அவருடைய குரல் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், அவருடைய மனைவி, மகன், மகள் எல்லோருமே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற டிவிகேவுடைய தலைவர் வெற்றி தளபதி விஜய் அவர்களுக்குத்தான் எங்கள் வாக்கு என்று சொல்லப்படுகிற நிலை இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலும் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள குவாரிகளில் விதிகளை மீறி கற்களை வெட்டி எடுத்து கேரளத்துக்கு கொண்டு செல்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். வள்ளியூர் திருவள்ளூர் கலையரங்கத்தில் தேமுதிக பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் விஜய் வேலாயுதம் தலைமையில் நடைபெற்றது. இதில் இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன், மண்டல துணை பொறுப்பாளர் தாமோதரன் கண்ணன், தொகுதி பொறுப்பாளர் சிவக்குமார் நாகப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட துணை செயலாளர் யோசேப்போ,
ஒன்றிய செயலாளர் ஜான் டேவிட், பேரூர் செயலாளர் முருகராஜா ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, விதிகளை மீறி கற்களை வெட்டி எடுத்து கேரள மாநிலத்திற்கு விற்பதாக குற்றம் சாட்டினார். இதனால் நிலத்தடி நீர் இல்லாமல் போய் விவசாயம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தென்காசியில் தொடங்கியுள்ள புத்தக திருவிழாவில் பல்வேறு துறைகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. தென்காசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதிகை புத்தக திருவிழாவை நேற்று ஆட்சியர் கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு துறைகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கும் காட்சிக்கும் வைக்கப்பட்டுள்ளன. பிப்ரவரி 8ஆம் நாள் வரை மொத்தம் 10 நாட்கள் கண்காட்சி நடைபெறும். 10 நாட்களும் பரதநாட்டியம், சிலம்பம், புலியாட்டம், கரகாட்டம், நையாண்டி மேளம், பட்டிமன்றம், மல்லர், கம்பம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு 1.25 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அதைவிட கூடுதலாக புத்தகங்கள் விற்க மாவட்டம் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. சென்னை குரோம்பேட்டையில் பாழடைந்த கிணற்றை தூர்வார சென்றபொழுது மின்சாரம் தாக்கியதில் இளைஞர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ் பெருங்களத்தூரில் தனது நண்பர்களுடன் தங்கி கூலி வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் குரோம்பேட்டையில் கிணற்றை தூர்வாருவதற்காக சுரேஷ் உட்பட 3 பேர் சென்றனர். கிணற்றில் இருந்த மாசடைந்த நீரை வெளியேற்ற மோட்டாரில் மின் இணைப்பு கொடுத்தபோது மின்சாரம் தாக்கியதில் சுரேஷ் தூக்கி வீசப்பட்டார். அவரை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். இதன் அடிப்படையில் குரோம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சென்னை வெளிவட்ட விரைவு சாலையில் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்த கார் மீது பின்னால் வந்த இருசக்கர வாகனம் அதிவேகமாக மோதியதில் கல்லூரி மாணவன் உயிரிழந்தான். சென்னை தாம்பரம் அடுத்த புத்தேரியை சேர்ந்த தமிழரசு செங்கல்பட்டு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் மீஞ்சூருக்கு சென்றுவிட்டு வண்டலூரில் வெளிவட்ட சாலை வழியாக புத்தேரி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது முன்னால் சென்ற காரில் அதிவேகமாக மோதியதில் தூக்கி வீசப்பட்டவர் காரின் பின்பக்க கண்ணாடியை உடைத்துக் கொண்டு உள்ளே விழுந்து விபத்துக்குள்ளானார். கழுத்தில் பலத்த காயமடைந்த அவரை போக்குவரத்து காவல்துறையினர் மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து கூடுவாஞ்சேரி போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 2 சிறார்கள் உட்பட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் சூளமங்கலத்தை சேர்ந்த சுரேந்திர பாண்டியன், சண்முகம், புண்ணியநல்லூரை சேர்ந்த மணிமாறன், அசோக், பசுபதி கோவிலை சேர்ந்த சுதன் மற்றும் 2 சிறார்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் ஐயம்பேட்டையை சேர்ந்த 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தனர். இதனால் கருவுற்ற சிறுமி அளித்த புகாரின் அடிப்படையில் பாபநாசம் மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்து 7 பேரையும் பிடித்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சந்தன மரம் வெட்டி கடத்திய 4 பேரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வாழப்பாடி அருகே வெள்ளாளக்குன்றத்தில் 4 பேர் சந்தன மரங்களை வெட்டி கடத்த முயன்றபோது சுற்றுக்காவலில் வந்த வனத்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் நெய்யமலையை சேர்ந்த மகேந்திரன், காளியப்பன், மயில்சாமி, தாண்டனூரை சேர்ந்த செல்லமுத்து ஆகியோர் என தெரிய வந்தது. 4 பேரிடம் இருந்து 20 கிலோ சந்தன மர துண்டுகள், சந்தன மர சிராய்கள், 80 கிலோ, இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இவர்கள் 4 பேரையும் வாழப்பாடி நீதிமன்றத்தில் நிறுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டத்தில் விவசாயி எழுப்பிய கேள்விக்கு வேளாண்மைத்துறை இணை இயக்குநர் ஏளனமாக பேசியது விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் விவசாய சங்கத்தினரும் விவசாயிகளும் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை தெரிவித்தனர். பயிர்களை காட்டுப்பன்றி, மயில், எலி ஆகியன கடித்து சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். காட்டு விலங்கு பயிர்களை சேதப்படுத்தினால் இழப்பீடு வழங்குவது, எலி சேதப்படுத்துவதற்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதற்கு பதிலளித்த வேளாண்மைத்துறை இணை இயக்குநர் சீனிவாசன், எலி எந்த வகை விலங்கு என்று கூட தெரியாமல் எதற்கு நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கிறீர்கள் என்று கூறினார். அவர் இவ்வாறு ஏளனமாக பேசியது விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறைகேற்பு கூட்டம்ன்றது சமுதாய கூட்டம் பேர் நடத்துகிறாங்க. எந்த கோரிக்கையும் எங்களுக்கு நிறைவேற்றலை. ஏதோ மன ஆறுதலுக்காக பண்ணுறாங்களா என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அது தண்ணி கூட கொடுக்க மாட்றாங்க சரியா டேபிளில்.
அதெல்லாம் பல பிரச்சனைலாம் இருக்குது. இந்த வழி ஆக்கிரமிப்புலாம் சொல்கிறோம், பல ஆண்டு காலமாக மீட்டிங்கில் கிரிவென்ஸ் மீட்டிங்கில் பேசுகிறோம். எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. பிடிஓ கூப்பிட்றாங்க, பிடிஓ கூட்டா டிப்டி பிடிஓ வர்றாரு. அதுக்கு தகுந்த அதிகாரி அந்த கிரிவென்ஸ் மீட்டிங்கில் வரது கிடையாது. அது கலெக்டரும் கண்டிஷன் பண்ணுறது கிடையாது. டிப்டி பிடிஓ வராரு, பிடிஓ தான் வரணும் அந்த கூட்டத்துக்கு. அவர் வந்து டிப்டி பிடிஓக்கு தெரியலன்றாரு. ரெண்டாவது தாசில்தாரை கூட்டா பட்டா மாறலன்னு சொல்லி ஏதாவது குறைகள் பேசினா அதுக்கு டிடி வராரு. எனக்கு தெரியல சார், நான் போய்ட்டு தாசில்தார்கிட்ட பேசி நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்தார். இதேமாரி இந்த முழுவதுமே இப்படி தான் போயிட்டு இருக்குது இந்த கிரிவென்ஸ் மீட்டிங்கில். விவசாய பயிரில் பார்த்தீங்கன்னா வனவிலங்கு வந்து பாதிக்கப்படுது. அதை வந்து வனவிலங்கு பாதிக்கப்பட்டால் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் சொல்கிறாரு, வனவிலங்கு பாதிக்கப்பட்டால் அதுக்கு உண்டான நஷ்டீடு உண்டு, வேளாண்மை துறையிலும் புள்ளி விவரம் எடுக்கும். சென்னை வளசரவாக்கத்தில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிக்கு வைத்திருந்த இரும்பு தகடுகளை களவாடிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை போரூரில் இருந்து வடபழனி வரை மெட்ரோ ரயில் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. வளசரவாக்கம் அருகே லட்சுமி நகரில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிக்காக வைத்திருந்த 2 இரும்பு தகடுகள் களவு போயின. இது தொடர்பாக மெட்ரோ கட்டுமான நிறுவனம் சார்பில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் ராமநாதபுரத்தை சேர்ந்த எழிலரசன், நேதாஜி, வளசரவாக்கத்தை சேர்ந்த கார்த்திக், சிவசங்கர் ஆகிய 4 பேரும் இரும்பு தகட்டை களவாடியது தெரிந்ததால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 2 இரும்பு தகடுகள், 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. 4 பேரையும் நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கிள்ளியனூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 34 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியருக்கு நெகிழ்ச்சியுடன் பிரியாவிடை அளித்தனர். தரங்கம்பாடி வட்டம் கிள்ளியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 34 ஆண்டுகளாக பல்நோக்கு மருத்துவ பணியாளராக பணியாற்றியவர் மாசிலாமணி. 1992ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த இவர் மருத்துவர் இல்லாத நேரங்களில் தானே ஒரு மருத்துவரை போன்று நோயாளிகளிடம் கனிவாக பேசி சிகிச்சை அளித்து வந்துள்ளார். இந்த நிலையில் 34 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பணி ஓய்வு பெற்ற நிலையில் அவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் மதுமதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் வட்டார மருத்துவ அலுவலர் கோபி கலந்து கொண்டு பேசினார். ஓய்வு பெற்ற மாசிலாமணிக்கு மருத்துவர் ஊழியர்கள் கண்ணீருடன் பிரியாவிடை அளித்து அவரது வீடு வரை அழைத்து சென்று விட்டு வந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலத்தில் நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து காவல்துறை, விருத்தாம்பிகை கல்வியில் கல்லூரி மாணவர்கள் ஒன்றிணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இந்த பேரணியை கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். இருசக்கர வாகனத்தில் செல்போன், தலைக்கவசம் அணிய வேண்டும், செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்ட வேண்டாம், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்று முழக்கமிட்டபடி பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் விருத்தாச்சலம் மோட்டார் வாகன வட்டார ஆய்வாளர் பெரியசாமி, நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர்கள், போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர்கள் செல்வநாயகம், சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாலைவனம் உலகாம்பிகை உடனுறை பாலீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவில் பெருந்திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் திருப்பாலைவனத்தில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உலகாம்பிகை உடனுறை பாலீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் சீரமைப்பு பணிகள் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று அண்மையில் நிறைவடைந்தன. இதையடுத்து நன்னீராட்டு குடமுழுக்கு யாக கலச பூஜைகள் 3 நாட்களாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் முக்கிய புண்ணிய ஆறுகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு கோவில் விமானங்களுக்கு குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்தி வைத்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் உணவு வழங்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் தை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் உலக புகழ்பெற்ற பெரிய கோவிலில் தை மாத பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பெருவுடையாருக்கு ஏற்ற பெருநந்திக்கு மஞ்சள், சந்தனம், பால் உள்ளிட்ட 12 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோவிலில் 2ஆம் நாள் தை மாத தெப்பல் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோவிலில் 2ஆம் நாள் தை மாத தெப்பல் உற்சவம் முன்னிட்டு உற்சவர் பக்தோர் சிதம்பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் செய்யப்பட்டது. இதன் பின்னர் பட்டு வஸ்திரம், தங்க ஆபரணங்கள், மலர் மாலை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக தக்கன் குளத்தில் வந்தடைந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இந்நிகழ்வில் சோளிங்கர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பள்ளிக்கரணையில் தனியார் கல்லூரியின் 32வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் 32வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் கல்வி குழுமத்தின் நிறுவனர் ஜெகத் ரட்சகன் தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் தனியார் குழும தலைவர் ஸ்ரீநிஷா, மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் மேலாண் இயக்குநர் பொறியாளர் இளமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இந்திய பல் மருத்துவ கவுன்சிலின் செயற்குழு உறுப்பினர் பேராசிரியர் ராகுல் எக்டே கலந்து கொண்டு 110 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை குழுமத்தின் தலைவர் ஸ்ரீநிஷா பேசிய போது, தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின் 2025ஆம் ஆண்டு பட்டியலில் இந்தியாவில் உள்ள சுமார் 340 பல் மருத்துவ கல்லூரிகளில் இக்கல்லூரி தேசிய அளவில் 27வது இடத்தையும் தமிழக அளவில் 5வது இடத்தையும் பிடித்து பெருமை படைத்துள்ளது என குறிப்பிட்டார். செங்கம் அருகே 15 லட்சம் ரூபாய் மற்றும் தங்க நகை வாங்கி மோசடி செய்த நபரால் பெண் விஷம் அருந்தி உயிரிழந்து உள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை சேர்ந்தவர் அசோகன். இவர் உச்சிமலை குப்பத்தை சேர்ந்த அம்பிகாவிடம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு 15 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 15 பவுன் நகையும் கடனாக பெற்றுள்ளார். இதில் பணம் மற்றும் நகைகளை அம்பிகா உச்சிமலை குப்பம் பகுதியை சேர்ந்த 6 நபர்களிடம் இருந்து கடனாக பெற்று அதனை அசோகனிடம் கொடுத்து உள்ளார். தொடர்ந்து 3 ஆண்டுகள் ஆகியும் கடனை திருப்பி தராததால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அம்பிகா அசோகன் வீட்டு முன்பே எலி பேஸ்ட் சாப்பிட்டு மயங்கி விழுந்தார். அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அசோகன் அம்பிகாவை மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். தீவிர பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த அம்பிகா 3 நாட்கள் கழித்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து தலைமறைவாகியுள்ள அசோகன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் உடலை வாங்க மாட்டோம் என கூறி உறவினர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாழப்பாடி அருகே நள்ளிரவில் மளிகை கடை சுவரை இடித்துக் கொண்டு உள்ளே புகுந்த சிமெண்ட் லாரி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் பருவக்காடு பகுதியை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். இவர் 10 ஆண்டுகளுக்கு மேல் மளிகை கடை நடத்தி வருகிறார். இதில் சிங்கிப்புரத்தை சேர்ந்த மணி என்பவர் சிமெண்ட் லாரியை அதிவேகமாக ஓட்டி வந்து ரவிச்சந்திரனின் மளிகை கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து பலத்த சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் கடைக்குள் புகுந்து லாரியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதில் ஓட்டுநர் மணி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இது தொடர்பாக கடை உரிமையாளர் ரவிசங்கர் வாழப்பாடி காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தார். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காததால் மன உளைச்சலுக்கு ஆளான மளிகை கடை உரிமையாளர் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து இழப்பீடு பெற்று தராவிட்டால் சாலை மறியலில் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இனி வருவது திரையுலக செய்தி. பெற்றோர்களை அன்போடு பேணுங்கள், அவர்களின் பேச்சை கேளுங்கள் என்று நடிகை தேவயானி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மயிலாடுதுறை அருகே ஆக்கூரில் நடைபெற்ற தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் நடிகை தேவயானி கலந்து கொண்டார். திரைப்படத்தில் தான் ஆடிய பாடலுக்கு நடனமாடிய மாணவர்களுக்கு மேடை ஏறி சென்று பூங்கொத்து கொடுத்து படம் பிடித்துக் கொண்டு தேவயானி கலை நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கண்டுகளித்தார். விழா மேடையில் உரையாற்றிய தேவயானி, பெற்றோர்களை அன்போடு பேணுங்கள், அவர்களின் பேச்சை கேளுங்கள் என்று மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார். தன்னம்பிக்கையுடன் மாணவர்கள் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இனி வருவது உலக செய்தி. சீனாவுக்கும் பிரிட்டனுக்குமான வர்த்தக உறவால் பிரிட்டனுக்கு பெரும் பொருளாதார லாபம் ஈட்டப்படவிருப்பதாக பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அரசுமுறை பயணமாக சீனாவுக்கு சென்றார். இந்த பயணத்தில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் இரு நாட்டு உறவில் மேம்பாடு குறித்து ஆலோசனை நடத்தினார்.
அப்போது பிரிட்டனுடன் கல்வி மற்றும் நிதி விவகாரங்களில் ஒத்துழைப்பளிக்க சீன அதிபர் விருப்பம் தெரிவித்தார். தொடர்ந்து பல துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து ஆராய்ச்சியில் ஈடுபடவும் அவர் பிரிட்டனை வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து சீன பயணம் குறித்து பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் தனது சமூக வலைதள பதிவில் சீனாவுக்கு செல்லும் தமது பயணத்தால் கோடிக்கணக்கான பவுண்ட்ஸ் மதிப்பிலான ஏற்றுமதி மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். அதிலும் குறிப்பாக விஸ்கி தொழில் வரியை பாதியாக குறைத்துள்ளது பிரிட்டனுக்கு நன்மை வரப்போவதை குறிக்கும் என சிறந்த ஆதாரம் என்று கூறினார். இனி வருவது விளையாட்டு செய்தி. தாய்லாந்து மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் தாய்லாந்தின் சுபனிதா கடேதோங்கை வீழ்த்தி இந்தியாவின் தேவிகா சிகாத் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பாங்காக்கில் தாய்லாந்து மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் காலிறுதி சுற்றில் இந்திய வீராங்கனை தேவிகா சிகாத் தாய்லாந்தின் சுபனிதா கடேதோங்குடன் மோதினார். இப்போட்டியில் தொடக்கம் முதலே சிறப்பாக விளையாடிய தேவிகா சிகாத் 2-0 என்ற நேர் செட் கணக்கில் வென்று அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். இதையடுத்து அரையிறுதியில் தேவிகா சிகாத் சீன தைபேயை சேர்ந்த ஹூவாங் யூ சூன் உடன் விளையாட உள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 950 ரூபாய் குறைந்து 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 7,600 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,30,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 350 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 297 புள்ளிகள் குறைந்து 82,270 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 98 புள்ளிகள் குறைந்து 25,321 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். மத்திய அரசு ஒதுக்கும் நிதியில் தங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாததால் திமுகவினர் பொய் பரப்புரை. மத்திய அரசு நிதி ஒதுக்கியதை புள்ளி விவரங்களுடன் கூறி பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் குற்றச்சாட்டு. மூத்த பாஜக தலைவர் ஹெச் ராஜா மயங்கி விழுந்த நிலையில் சென்னை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் ஓரிரு நாட்களில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்றும் தகவல். இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு எப்போதும் இல்லாத வகையில் 70,941 கோடி அமெரிக்க டாலராக உயர்வு. நாட்டில் 12,308 கோடி டாலர் மதிப்புக்கு தங்கம் இருப்பில் உள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. கரூரில் கற்கொள்ளை செய்தி சேகரிக்க சென்றவர்கள் மீது திமுக சட்டமன்ற உறுப்பினரும் அவர் அடியாட்களும் தாக்குதல். கேமரா, ட்ரோன் கேமரா உள்ளிட்ட கருவிகளையும் அடித்து நொறுக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றச்சாட்டு. கரூரில் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பாஜகவின் அண்ணாமலை கண்டனம். தாக்குதல் நடத்திய ரவுடிகள் முழுக்க திமுகவின் பாதுகாப்பிலேயே செயல்படுவதாக குற்றச்சாட்டு. அரசியல் ஆதாயத்திற்காக பண்டை தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்தி திருமாவளவன் பேச்சு. தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று திருமாவளவனுக்கு நாகேந்திரன் எச்சரிக்கை. பெங்களூரில் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் CJ ராய் தனது அலுவலகத்தில் துப்பாக்கியால் சுட்டு உயிர் மாய்ப்பு. டிசம்பரில் வருமான வரித்துறை ஆய்வு செய்த நிலையில் நெருக்கடியில் உயிரை மாய்த்திருக்கக்கூடும் என தகவல். இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.